தவக்காலத்தின் முதல் ஞாயிறன்று இயேசு சோதனைகளை சந்தித்த நிகழ்வை சிந்திக்க திருச்சபை நம்மை அழைக்கிறது. தவக்காலம் புத்துயிர் தரும் வசந்த காலம். ஆம், பழைய வாழ்விலிருந்து புது வாழ்வுக்கு நம்மை இட்டு செல்லும் ஒரு நல்ல காலம். சோதனைகள் நம் வாழ்விலிருந்து பிரிக்க முடியாத ஒரு முக்கிய அம்சம். சோதனைகள் இல்லாத மனித வாழ்வு இல்லை என்ற உணர்வுகளை நாம் உணரலாம். சோதனைகளுக்கும் அவற்றின் மூல காரணமான தீய சக்திகளுக்கும் அளவுக்கு மீறிய முக்கியத்துவம் கொடுப்பதால் உள்ளத்தில் நம் உறுதி, நம்பிக்கை இவை குலைகிறதே. இதுதான் இன்று உலகத்தில் பலர் சந்திக்கும் மாபெரும் ஒரு சோதனை. சோதனைகள் சக்தி வாய்ந்தவைதான். நம் ஆழ்மனதில் உள்ள தீய நாட்டங்கள், மிருக உணர்வுகள் இவைகளை தட்டி எழுப்பும் சோதனைகள் சக்தி மிகுந்தவைதான், உண்மைதான். ஆனால் அவற்றை எதிர்த்து நிற்கவும் அவைகளோடு போராடி வெற்றி பெறவும் நம்முள் நல்ல எண்ணங்களும் உறுதியான மனமும் உள்ளன. இதையும் நாம் நம்ப வேண்டும். சோதிக்கப்படுவது வேறு, சோதனையில் விழுவது வேறு. இயேசு சோதிக்கப்பட்டார், ஆனால் சோதனையில் விழவில்லை. நாமும் சோதனைகளை சந்திக்கும் போது அந்த இறைமகன் சொல்லித்தந்த பாடங்களையும் அவர் சொல்லித்தந்த அந்த அற்புத ஜபத்தின் வரிகளையும் நினைவில் கொள்வோம். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமைகளிலிருந்து எங்களை காத்தருளும் என இன்றைய திருப்பலியில் இயேசுவை போல சோதனைகளை வென்றிட இறையருள் வேண்டிடுவோம். ஆண்டவரும் தலைவருமாக இயேசு கிறிஸ்துவினருடன் கடவுளின் அன்பும் தூயாவையின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மிகவும் பிரியமானவருடைய திருபலியானது லிவின் அஜய் தனது 8வது பிறந்தநாள் விழாவை கொண்டாடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார். நாகராஜன், மெர்லின், அஞ்சலி தங்கள் திருமண ஆண்டின் 13வது திருமண ஆண்டு விழாவையும் கொண்டாடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார். பிறந்தநாள் விழாவை கொண்டாடுவதற்கு நல்ல உடல் சுகத்தையும் திருமண வாழ்வில் இணைந்திருப்பவர்களுக்கு தேவையான அனைத்து நலன்களையும் புரியும்படியாய் நம்ம அவர்களுக்காக ஜெபிப்போம். விருதை மீறி காணாமல் போன பொருட்கள் கிடைத்ததற்காக நன்றி பலியாக கொடுக்கிறாங்க. ஜேஸ் ஆண்டனி, ஜாக்லின் அதா குடும்பத்தில் நன்றி பலியாகும். தேவராஜ், ஏஞ்சல் குடும்பத்தில் நன்றி பலியாகும். சிபிஎஸ்பின் தொழில் முன்னேற்றம் அடைந்ததற்காக நன்றி பலியாகும் ஒப்பு கொடு ஜெபிக்கிறாங்க. அத்தனை குடும்பங்களையும் நாளிலே ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்க நாம் அவர்களுக்காக ஜெபிப்போம். மேலும் திருபலியானது வேதமாணிக்கம், சபரி அம்மாள், அபூர்வசாமி, சின்னம்மாள், அருமைநாதன் ஆகியோருடைய ஆன்ம இலைப்பாட்டிற்காக ஜெபித்து பலி ஒப்பு கொடுப்போம். அன்பானுடைய தவக்காலத்தினுடைய முதல் ஞாயிறை நாம் இன்று இப்படியான ஒரு வழிபாட்டுக்குள்ளே ஒன்றரை கலந்து கொள்ள வந்திருக்கிறோம். கண்களை மூடுவோம். அற்புதமான ஒரு காலம், புனித காலம், இரக்கத்தின் காலம், மன்னிப்பின் காலம், கடவுள் நம்மை அதிகமாக அன்பு செய்கிற ஒரு காலம் என்று இந்த காலத்தை சொல்கிறார்கள். அப்படியான ஒரு காலத்திற்குள்ளாக நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம்.
சில பல நேரங்களில் இந்த தவக்காலம் துவங்கிய பிற்பாடு கூட இன்னும் நம்மிலே அநேகர் நாம் செய்ததே குற்றம் குறைகளை செய்து கொண்டிருப்போமாய். அதற்காக மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். பாப மன்னிப்பு வழிபாட்டில் பங்கேற்போம். செவி சாயும் என் மீது இரக்கம் வையும். இல்லாமல் இறைவன் நம்ம இரக்கம் வைத்து நம் குற்றம் குறைகள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம் அனைவருக்கும் நிலையான வாழ்வுக்கு நம்மை அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இல்லாமல் இறைவா, ஆண்டுதோறும் நாங்கள் கடைபிடிக்கும் தவக்கால அருளடையாள செய்களா கிறிஸ்துவின் மறை உண்மைகளை புரிந்து கொள்வதில் முன்னேற எங்களுக்கு உதவி அருளும். அதனால் அவற்றின் பயன்களை எங்கள் நன்னடத்தையால் அடைய செய்வீராக. உமோடு என்றென்று வாழ்ந்து ஆட்சி செலுத்துகிற அவர் வழியாகவே உமை மன்றாடுகின்றோம். அழிவுகளிலும் அற்புதங்களை நிகழ்த்தும் இறைவனை நமக்கு நினைவுறுத்துகிறது. இன்றைய முதல் வாசகம். நோவாவின் காலத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தின் இறுதியில் இறைவன் புதியதொரு வாக்குறுதியை அளித்தார். அந்த வாக்குறுதியின் ஓர் அடையாளமாக வானவில்லை விண்ணில் பதித்தார். அழிவிலிருந்து அற்புதங்களை உருவாக்கும் இறைவனின் வார்த்தைகளை கவனமுடன் கேட்போம். வெள்ளப்பெருக்கிலிருந்து மீட்கப்பட்ட நோவாவுடன் கடவுள் செய்த உடன்படிக்கை. தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவசனங்கள் 8 முதல் 15 முடிய. கடவுள் நோவாவிடமும் அவருடன் இருந்த அவர் புதல்வரிடமும் கூறியது, இதோ நான் உங்களோடும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் வழி மரபினரோடும் பேழையிலிருந்து வெளிவந்து உங்களோடு இருக்கும் உயிரினங்கள், பறவைகள், கால்நடைகள், நிலத்தில் உங்களுடன் உயிர் வாழும் விலங்கினங்கள் எல்லாவற்றோடும் மண்ணுலகில் உள்ள எல்லா உயிர்களோடும் என் உடன்படிக்கையை நிலைநாட்டுகிறேன். உங்களோடு என் உடன்படிக்கையை நிறுவுகிறேன். சதையுள்ள எந்த உயிரும் வெள்ளப்பெருக்கால் மீண்டும் அழிக்கப்படாது. மண்ணுலகை அழிக்க இனி வெள்ளப்பெருக்கு வரவே வராது. அப்பொழுது கடவுள், எனக்கும் உங்களுக்கும் உங்களுடன் இருக்கும் உயிருள்ள எல்லாவற்றுக்கும் இடையே தலைமுறை தோறும் என்றென்றும் இருக்கும்படி
நான் ஏற்படுத்திய உடன்படிக்கையின் அடையாளமாக என் வில்லை மேகத்தின் மேல் வைக்கிறேன். எனக்கும் மண்ணுலகுக்கும் இடையே உடன்படிக்கையின் அடையாளமாக இது இருக்கட்டும். மண்ணுலகின் மேல் நான் மேகத்தை வருவிக்க அதன் மேல் வில் தோன்றும் பொழுது எனக்கும் உங்களுக்கும் சதையுள்ள உயிரினங்கள் எல்லாவற்றுக்கும் இடையே உள்ள என் உடன்படிக்கையை நான் நினைவு கூர்வேன். உயிர்கள் எல்லாவற்றையும் அழிப்பதற்கு தண்ணீர் இனி ஒருபோதும் பெருவெள்ளமாக மாறாது என்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். ஆண்டவரே, உம் பாதைகளை நான் அறிய செய்தருளும். உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள். பல்லவி. ஆண்டவரே, உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைந்தருளும். ஏனெனில் அவை தொடக்க முதல் உள்ளவையே. உமது பேரன்பிற்கேற்ப என்னை நினைத்தருளும். ஏனெனில் ஆண்டவரே, நீரே நல்லவர். நல்லவர், நேர்மை உள்ளவர். ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கின்றார். எளியோரை நெறிய வழியில் அவர் நடத்துகின்றார். எளியோர்க்கு தமது வழியை கற்பிக்கின்றார். கடவுள் இரக்கமுள்ளவர், நேர்மையானவர். எளியோரை நேர்வழியில் நடத்தி அவர்களுக்கு தம் புதிய வழித்தடங்களை கற்பிப்பவர் என்று எண்பித்தார். கிறிஸ்து நம் அனைவருக்காகவும் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டார். இவரின் இறப்பின் வழியாக நாம் அனைவரும் வாழ்வு பெற்றோம். அந்த வாழ்வில் இறுதி வரை நிலைத்திருக்க புனித பேதுரு இன்றைய 2ஆம் வாசகத்தில் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். அந்த அழைப்பிற்கு செவிமடுப்போம். 2ஆம் வாசகம். இப்பொழுது உங்களை மீட்கும் திருமுழுக்கிற்கு இந்த நீர் முன் அடையாளமாக இருக்கிறது. திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவார்த்தைகள் 18 முதல் 22 முடிய. அன்புக்குரியவர்களே, கிறிஸ்துவும் உங்கள் பாவங்களின் பொருட்டு ஒரே முறையாக இறந்தார். அவர் உங்களை கடவுளும் கொண்டு சேர்க்கவே இருந்தார். நீதியுள்ளவராகிய அவர் நீதியற்றவர்களுக்காக இறந்தார். மனித இயல்பாட்டில் அவர் இறந்தவராயினும் ஆவிக்குரிய இயல்புடையவராய் உயிர் பெற்றிருந்தார். இந்நிலையில் காவலில் இருந்த ஆவியிடம் போய்
தாம் செய்தியை அறிவித்தார். நோவா பிழை செய்து கொண்டிருந்த நாள்களில் பொறுமையோடு காத்து கொண்டிருந்த கடவுளை அந்த ஆவிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. சிலர், அதாவது 8 பேர் மட்டும் அந்த பிழையின் தண்ணீர் வழியாக காப்பாற்றப்பட்டனர். அந்த தண்ணீரானது திருமுழுகிற்கு முன் அடையாளம். இத்திருமுழுக்கு உடலின் அழுக்கை போக்கும் செயல் அல்ல, அது குற்றமற்ற மனசான்றுடன் கடவுளுக்கு தரும் வாக்குறுதியாகும். இது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் வழியாக இப்பொழுது உங்களுக்கு மீட்பு அளிக்கிறது. அவர் வானதூதர்களையும் அதிகாரங்களையும் வல்லமைகளையும் தமக்கு பணிய வைத்து விண்ணுலகம் சென்று கடவுளின் வலப்பக்கத்தில் இருக்கிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அத்தியாயம் 1 இறைத்திருவசனங்கள் 12-15 முடிய. தூய ஆவியால் இயேசு பாலை நிலத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டார். பாலை நிலத்தில் அவர் 40 நாள் இருந்தார். அப்போது அவர் சாத்தானால் சோதிக்கப்பட்டார். அங்கு காட்டு விலங்குகளிடையே இருந்தார். வானதூதர் அவருக்கு பணிவிடை செய்தனர். யோவான் கைது செய்யப்பட்ட பின் கடவுளின் அச்செய்தியை பறைசாற்றிக் கொண்டே இயேசு கலிலேயாவிற்கு வந்தார். காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது, மனமாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று அவர் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. மிக பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, 2024 தவக்காலத்தை நாம் துவங்கி இருக்கிறோம். வழக்கமாகவே இந்த தவ காலம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இது ஒரு அருளின் காலம், புனித காலம், இரக்கத்தின் காலம், மன்னிப்பின் காலம், கடவுளுடைய பேரன்பை அதிகமாக உயிர்த்துணர நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உன்னதமான ஒரு காலம். நிறைய பேர் எனக்கு கேட்பாங்க, என்ன வருஷம் வருஷம் நான் பிறந்திருந்து தவக்காலம் வருது, இது என்ன புதுசா நீங்க ஏதோ சொல்றீங்களே அப்படின்னு. நான் புதுசால அதை சொல்ல, வருடம் வருகிற தவக்காலம், வருடம் கூட நீங்களும் நானும் கூட பலவிதமான இந்த தவக்காலத்துல இதெல்லாம் செய்ய மாட்டேன், இதையெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு முயற்சி எடுப்போம். நான் கூட இந்த நோட்டீஸ்ல போட்டு எத்தனை பேர் படிச்சீங்க தெரியல. இறைச்சி உணவை தவிர்ப்பது, புகையிலை குடிக்க மாட்டேன், மது அருந்த மாட்டேன், போதைப் பொருட்களை விலக்கி வைப்பேன், இது மாதிரி பல விஷயங்கள் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு நிறைய முயற்சி எடுத்திருப்போம். இதையெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்றாட திருப்படியில் கலந்து கொள்வேன், நல்ல நற்கருணை வாங்குவேன், சிலுவை பாதையை தியானிப்பேன், விவிலியம் வாசிப்பேன், இன்னும் பல ஜெபமாலை ஜெபிப்பேன், திருவிழியத்தை வாசிப்பேன் என்று. கடந்த வாரம் நம்முடைய எங்களுக்கு மறைமாவட்டால தியானம் நடைபெற்றது. அப்போ அதை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தியானம் கொடுத்த தந்தை மிக அழகாய் சொன்னார்,
நிறைய நேரங்களில் இந்த 40 நாட்கள் ஒரு வேளை நோன்பு இருப்பது, 2 வேளை நோன்பு இருப்பது, அசைவ உணவை தவிர்ப்பதெல்லாம் ரொம்ப ஒவ்வொரு ஆண்டும் பண்ணுறது. இந்த ஆண்டு வித்தியாசமாக நீங்களே பண்ணுங்க அப்படின்னார். நோயுற்றோரை சந்திப்பது, துன்புறுத்தோரை ஆறுதல் கொடுவது, துன்பப்படுவோருக்கு ஆறுதல் சொல்வது, தேவையுள்ளோரை தேடி போய் சந்திப்பது, குடும்பங்களை சந்திப்பது, தன்னுடைய கருத்தை பிறர் மீது திணிக்காமல் இருப்பது. இது அவர் சொல்கிறேன், பிறர் கருத்துக்கு மதிப்பளித்தல், இப்படி என்று பல விஷயங்கள். இன்னும் கூட நான் நினைக்கிறேன், இதெல்லாம் செய்யாமல் இருக்கலாம். கேலி பேசுதல், வதந்திகளை பரப்புதல், பிறரை குற்றப்படுத்துவது, பிறரை காயப்படுத்துவது, கெட்ட வார்த்தைகளை தவிர்ப்பது, அனைவரிடம் நல்ல உறவோடு இருப்பது, சேர்ந்து அமர்ந்து உண்ணுவது, கைபேசியில் அவசியமற்ற உரையாடல்கள், தொலைக்காட்சி அதிகமான நேரங்கள், இணையதளத்தில், இப்படி என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லிஸ்டே இருக்குது. எதை செய்வோம், எதை செய்ய மாட்டோம், இதையெல்லாம் செய்வோம், இதையெல்லாம் செய்ய மாட்டோம். நீங்கள் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் நாம் செய்த முயற்சி எடுத்த பல காரியங்கள் சில நேரத்தில் செஞ்சுருக்கோம், சில நேரத்தில் செய்யலை. நீங்கள் கேட்கலாம், ஃபாதி எது? நான் அன்றைக்கே சொன்னதான் 40 நாட்கள். 40 நாட்கள் கடவுள் கொடுத்த 4 நாட்களை முடிச்சிட்டோம். திருநீற்று புதன், வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை முடிஞ்சிருங்க. 5ஆம் நாள் தொடங்கிட்டோம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த 40 நாட்கள் 5 நாட்கள் முடிஞ்சிச்சு. 45 நாட்கள் ஆயிடுச்சு. 40 நாட்கள் 45 நாட்கள். அப்போ இன்னும் 40 நாட்கள் இருக்கிறது. 2 நாளுக்கு முன்னாடி ஃபேஸ்புக்கில் ஒரு விஷயம் வந்துச்சு. என்னென்னா, கடன் பத்திரம், நிறைய கட்சிகள் வந்து கடன் பத்திரம் வாங்கியிருக்காங்க, நிறைய தேர்தலுக்காக பத்திரங்கள் வாங்கியிருக்காங்க, பல கோடி ரூபாய். பிஜேபி, ஏடிஎம்கே, டிஎம்கே, காங்கிரஸ், இப்படி பெரிய லிஸ்ட்டு போடும். எல்லாம் ஆயிரக்கணக்கான கோடி. நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, நிறைய கவர்மெண்ட் வந்து கடன் தள்ளுபடி, நீங்கள் வாங்கின நிறைய விவசாயிகளுடைய அந்த கடன்லாம் தள்ளுபடி செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வசனம் மிக அழகாய் சொல்கிறது. கொலோசியர் திருமுகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் மிக அற்புதமான வசனம். நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் பல கொண்ட கடன் பத்திரத்தை அவர் அழித்து விட்டார். நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் பல கொண்ட கடன் பத்திரத்தை அவர் அழித்து விட்டார். அவர் சிலுவையில் வைத்து ஆணி அடித்து அறவே ஒழித்து விட்டார். அவர் சிலுவையில் வைத்து ஆணி அடித்து அறவே ஒழித்து விட்டார். இந்த 40 நாட்கள் நான் அப்படி தான் யோசிப்பேன். நம்ம எல்லாம் மனிதர்கள், பல நேரங்களில் பல முயற்சி எடுப்போம். நான் சொன்ன மாதிரி காலையில் சீக்கிரமாக எழுந்து பூசைக்கு வரணும், 2 நாள் இருப்போம், 3 நாள் தூங்கிடுவோம். இந்த வாரம் ஃபுல்லாக நாம் அந்த கோபமே படக்கூடாது. நிறைய கோபம், நிறைய பொறாமை, நிறைய பழி வாங்கும் எண்ணம், நிறைய பேர்கிட்ட பேசாமல் இருப்போம், நிறைய பேர்கிட்ட மன்னிக்காமல் இருப்போம். இது எல்லாம் நமக்குள்ளே இருக்குது. எல்லாத்தையும் ஒரே நாள் நம்ம செய்ய முடியுமா? முடியவே முடியாது, நிச்சயமாக முடியாது. அவதான் இந்த 40 நாட்கள். நான் அவனுக்கே சொன்னேன், 40 என்பது ஒரு மண்டலம். ஒரு விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து 40 நாட்கள் செஞ்சீங்கன்னா அது உங்களோடவே கலந்து விடும். நான் காலைல சீக்கிரமாக எழுந்துக்கணும், 5 மணிக்கு 40 நாள் பண்ணி பாருங்கள். உங்கள்ட்ட அந்த 5 மணிக்கு எடுக்க முடியாது. 5 மணிக்கு ஷார்ப் பண்ணி 5, இது 40 மண்டலம். உணவு, மருந்து தான் சொல்கிறான். அப்போ நான் நினைக்கிறேன், இந்த ஒரு அருமையான சிலுவை வழிபாடில் இப்போது நாம் கலந்து கொள்ள இருக்கிறோம். இயேசு நம்முடைய கடன் பத்திரத்தை, ஒப்பந்த கடன் பத்திரத்தை சிலுவையிலே ஆணியிலே வைத்து அரைத்து விட்டார். நாம் செய்த பாவங்களுக்காக, நாம் செய்த குற்றங்களுக்காக அவர் தன்னை செம்மறியாக, ஆடாக நமக்காக இந்த சிலுவையில் அறைந்து நமக்கு மீட்பு தந்திருக்கிறார். எனவே கண்களை மூடுவோம். இப்போ ஒரே இந்த சிலுவை வழிபாட்டுக்குள் பங்கேற்க இருக்கிறோம். யோவான் நற்செய்தி 14:15 மிக அழகாய் சொல்கிறது, என் மீது அன்பு கூறுபவர் என் கட்டளைகளை கடைபிடிக்கிறார். என் மீது அன்பு கூறுபவர் என் கட்டளைகளை கடைபிடிக்கிறார். என் கட்டளைகளை கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கூறுகிறார். மோசேயிடம் ஆண்டவர் 10 கட்டளை கொடுக்கிறார். நீங்கள் அதை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். பல முறை பல விஷயங்களுக்காக நம்ம கொடுக்கப்பட்டது. சில நேரங்களில் நம்ம இந்த கட்டளைகளை கடைபிடிக்கல, மனித பலவீனங்கள். ஆனால் இந்த ஒரு அற்புதமான ஒரு காலம் நம்ம என்ன சொல்றோம்னா, திரும்பி வா, திரும்பி வா, திருந்தி வா, மனம் திரும்புங்கள் அப்படி ஆண்டவர் சொல்றார். எனவே இப்போது இந்த வழிபாட்டுக்குள்ளாக நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். சிலுவைகள் வைக்கப்படும். சின்ன ஒரு துண்டு சீட்டு தான், ஒரு ஆணி இருக்கும். நீங்கள் எதுவும் எழுதலாம் வேண்டாம், மனதிற்குள் நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த 40 நாட்கள் எனக்கு ரொம்ப கோவம் வருது, அவனை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு எப்படி வருது, அவன் என்னை ஏமாத்திட்டான், அல்லது எனக்குள்ள நிறைய பிரச்சனை இருக்குது, எனக்குடைய தப்பான வாழ்க்கை முறை, தப்பான சிந்தனைகள், நிறைய பொறாமைகள், ஆணவங்கள், அகந்தைகள், மன்னிக்க முடியாத தருணங்கள், அடுத்து ரொம்ப காயப்படுத்திட்டே இருக்கேன், அடுத்தவங்களை பற்றி தப்பாக பேசிகிட்டே இருக்கேன், யாராவது ஏதாவது எனக்கு தெரியவே தெரியாது, ஆனால் நானும் பேசிகிட்டே இருப்பேன்,
பூசைக்கு வரதில்லை, வந்தாலும் பூசையில் பங்கேற்கிறதில்லை, நன்மை வாங்குறதில்லை, பைபிள் வாசிக்கிறதில்லை, நல்லா பாவசம் பண்ண, இப்படி நிறைய விஷயம். ஏதாவது ஒன்று அதிகமாக சொல்லுது, அடிக்கடி சரி. இப்போ நான் சொல்லுவேன், எனக்கு கோவம் ரொம்ப வரும். நான் ஒரு காலை அடித்தேன், ஆண்டவரே இந்த 40 நாள் நான் கோவப்படாமல் இருக்கணும், நான் உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்கிறேன். ஏன்னா இப்போ நீங்கள் என்ன சொல்ல தேவையில்லை, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். இந்த 40 நாட்கள் உங்கள் நோயாக கூட இருக்கலாம், உங்கள் உடம்புல ஏதாவது வருத்தம் தரக்கூடிய விஷயமா இருக்கலாம், உங்கள் மனசு ரொம்ப காயப்படுத்திருக்கலாம், ஏதாவது ஒரு விஷயம். நீங்கள் இதை செய்ய மாட்டேன் ஆண்டவரே, செய்ய இருக்க முயற்சி எடுக்கிறேன் அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயத்த இப்போ வரிசையாக இந்த இப்போது பாடலானது ஒழிக்கப்படும் வீடியோ. ஆகவே இந்த 10 கட்டளைகள் அடங்கிய இந்த பாடல் ஆண்டவர் சொல்றார், திரும்பி வா. லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனம் வேடகாய் சொல்கிறார், ஆண்டவரே அந்த ஊதாரி முகம், உமக்கும் வணங்க தந்தைக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி அவன் திரும்பி வந்தான். அவனை கடவுள் தன் மகனாக ஏற்றுக்கொண்டார். இன்னைக்கு நாம கூட திரும்பி வருவோம். நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற இந்த ஏதாவது ஒன்று நீங்கள் யாருக்கும் சொல்ல வேண்டாம், ஆண்டவர் முயற்சி எடுப்போம். நான் சொன்ன மாதிரி இது பொறாமையாக இருக்கலாம், வேறு ஏதோ உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் குறையாக இருக்கலாம், நீங்கள் செஞ்ச பாவமாக இருக்கலாம், அதுலேருந்து வெளிவரணும் நீங்கள் துடிக்கலாம். இந்த 40 நாட்கள் நான் முயற்சி எடுக்கிறேன், ஏதாவது ஒரு விஷயம் ஏதாவது ஒன்று மனதில் வைத்து கொண்டு 2 வரிசையாக ஏன்னா 2 வரிசையாக நீங்கள் அந்த ஆணி இருக்கும், அங்கே சுற்றி இருக்கும், அந்த பேப்பரில் நீங்கள் அதை சிலுவையிலே அறையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்போது அந்த வழிபாட்டுக்குள் கலந்து வேகமாக செல்ல ரொம்ப டைம் எடுத்துக்க வேண்டாம், நேரத்தை கருதி மிக வேகம் 2 வரிசை தள்ளிவாங்க. நாங்கள் மொத்தம் 4 சிலுவைகள் 5 சிலுவை இருக்குன்னு நினைக்கிறேன். உள்ள ஆலயத்துக்குள்ளே 2 இருக்குது, வெளியில் இருக்குது, சைடில் இருக்குது. எனவே மிக விரைவாக இந்த வழிபாடு ஒரு வெளி அடையாளம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. வெளி அடையாளம் அர்த்தமுள்ள விதத்தில் இதில் பங்கேற்க நீங்கள் முன் வருமாறு உங்களை அன்போடு அழைக்கிறேன். பாடல். முதல்ல 2 சிலுவை இருக்கு, நடுவு 2 இருக்கு, வெளியில இருக்குங்க, வெளியில அப்பா 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 வானிற்கெதிராகவும் உமக்கு முன்பாகவும் குற்றம் செய்தேன், உன் மகனேனும் தகுதியற்றேன், உன் மகளேனும் தகுதியற்றேன். அப்பா 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 வானிற்கெதிராகவும் உமக்கு முன்பாகவும் குற்றம் செய்தேன், உன் மகனேனும் தகுதியற்றேன், உன் மகளேனும் தகுதியற்றேன். அப்பா 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 அப்பா. ஆண்டவராகிய கடவுள் நாமே, நம்மை தவிர வேறு கடவுள் இல்லை. மாந்தரீகம், மூட நம்பிக்கை, பில்லி சூனியம் இவற்றை நம்பி வந்தேன், ஜோதிடம் பார்த்தேன், அன்பை மறந்து விட்டேன். அப்பா அப்பா வானிற்கெதிராகவும் உமக்கு முன்பாகவும் குற்றம் செய்தேன், உன் மகனேனும் தகுதியற்றேன், உன் மகளேனும் தகுதியற்றேன். அப்பா 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 அப்பா.
கடவுளுடைய திரு பெயரை வீணாக சொல்லாதே. இறைவன் பெயரை வீணாய் சொல்லி ஆணையிட்டு பாவம் பல செய்தேன். புனிதம் இழந்து விட்டேன், உன்னருளை இழந்து விட்டேன். நான் இறைவன் பெயரை வீணாய் சொல்லி ஆணையிட்டு பாவம் பல செய்தேன். புனிதம் இழந்து விட்டேன், உம்மருளை இழந்து விட்டேன். திரும்பி வந்தேன் அப்பா 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 அப்பா. வானுக்கெதிராகவும் உமக்கு முன்பாகவும் குற்றம் செய்தேன். உன் மகனேனும் தகுதியற்றே, உன் மகளேனும் தகுதியற்றே. அப்பா 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 அப்பா. கடவுளின் திருநாட்களை புனிதமாக அனுசரி. ஞாயிற்றுக்கிழமைகள் கடன் திருநாட்களில் திருவிருந்தில் பங்கு கொள்ளவில்லை. நேரம் வீண் செய்தேன், தினம் ஜெபிக்க மறுத்து விட்டேன். ஞாயிற்றுக்கிழமைகள் கடன் திருநாட்களில் திருவிருந்தில் பங்கு கொள்ளவில்லை. நேரம் வீண் செய்தேன், தினம் ஜெபிக்க மறுத்து விட்டேன். திரும்பி வந்தேன் அப்பா 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 அப்பா. வானுக்கெதிராகவும் உமக்கு முன்பாகவும் குற்றம் செய்தேன். உன் மகனேனும் தகுதியற்றே, உன் மகளேனும் தகுதியற்றே. அப்பா 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 அப்பா. தந்தையை மதித்து நட. பெற்றோரை எதிர்த்தும் பிள்ளைகளை அடித்தும் பாசமின்றி பாவி நான் நடந்தேன். மதிக்க தவறிவிட்டேன், என் பொறுப்பை இழந்து விட்டேன். நான் பெற்றோரை எதிர்த்தும் பிள்ளைகளை அடித்தும் பாசமின்றி பாவி நான் நடந்தேன். மதிக்க தவறிவிட்டேன், என் பொறுப்பை இழந்து விட்டேன். திரும்பி வந்தேன் அப்பா 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 அப்பா. வானுக்கெதிராகவும் உமக்கு முன்பாகவும் குற்றம் செய்தேன். உன் மகனேனும் தகுதியற்றே, உன் மகளேனும் தகுதியற்றே. அப்பா 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 அப்பா. கொலை செய்யாதே, பிறருக்கு
உமக்கு தீங்கு நற்பெயருக்கு களங்கம் வஞ்சகம் செய்து தீயவை நினைத்தேன் கருகலைப்பு செய்தேன் மன்னிப்பை இழந்து விட்டேன் நான் பிறருக்கு தீங்கு நற்பெயருக்கு களங்கம் வஞ்சகம் செய்து தீயவை நினைத்தேன் கருக்கலைப்பு செய்தேன் மன்னிப்பை இழந்து விட்டேன் திரும்பி வந்தேன் அப்பா 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 வானுக்கெதிராகவும் உமக்கு முன்பாகவும் குற்றம் செய்தே உன் மகனேனும் தகுதியற்றே உன் மகளேனும் தகுதியற்றே அப்பா 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 பாவம் செய்யாதே நடையுடையிலும் பாவனையிலும் வீண் கவர்ச்சி செய்தேன் தீயவை கண்டேன் இன்பம் அடைந்து வந்தேன் என் தூய்மை இழந்து விட்டேன் நான் நடையுடையிலும் பாவனையிலும் வீண் கவர்ச்சி செய்வேன் தீயவை கண்டே இன்பம் அடைந்து வந்தேன் என் தூய்மை இழந்து விட்டேன் திரும்பி வந்தேன் அப்பா 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 வானுக்கெதிராகவும் உமக்கு முன்பாகவும் குற்றம் செய்தே உன் மகனேனும் தகுதியற்றே உன் மகளேனும் தகுதியற்றே அப்பா 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 களவு செய்யாதே பிறரின் உடைமையை பிறரின் சொத்துக்களை ஆசை மிக கொண்டு சேதப்படுத்தியுள்ளே குடித்து சூது செய்தேன் என் கண்ணியம் இழந்து விட்டேன் நான் பிறரின் உடைமையை பிறரின் சொத்துக்களை ஆசை மிக கொண்டு சேதப்படுத்தி உள்ளேன் குடித்து சூது செய்தேன் என் கண்ணியம் இழந்து விட்டேன் திரும்பி வந்தேன் அப்பா 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 வானுக்கெதிராகவும் உமக்கு முன்பாகவும் குற்றம் செய்தே உன் மகனேனும் தகுதியற்றே உன் மகளேனும் தகுதியற்றே அப்பா 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 பொய் சாட்சி சொல்லாதே பொய் என்று தெரிந்தும் என் சுயநலத்தால் உண்மையை மறைத்து புரணி பேசி வந்தேன் தீர்ப்பிட்டு கெடுத்தேன் பல தீமைகள் செய்தேன் நான் பொய்
என்று தெரிந்தும் என் சுயநலத்தால் உண்மையை மறைத்து புரணி பேசி வந்தேன். தீர்ப்பிட்டு கெடுத்தேன், பல தீமைகள் செய்தேன், திரும்பி வந்தேன். அப்பா 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 அப்பா, வானிற்கெதிராகவும் உமக்கு முன்பாகவும் குற்றம் செய்தேன். உன் மகனேனும் தகுதியற்றேன், உன் மகளேனும் தகுதியற்றேன். அப்பா 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 அப்பா. பிறர் தாரத்தை விரும்பாதே, பிறரின் தாரத்தை போதை பொருளென நினைத்து வாழ்ந்து அன்பை நான் இழந்தேன். உறவை முறித்து கொண்டேன், உம் கட்டளை மறந்து விட்டேன். நான் பிறரின் கணவரை போதைப் பொருளென நினைத்து வாழ்ந்து அன்பை நான் இழந்தேன். உறவை முறித்துக் கொண்டேன், உம் கட்டளை மறந்து விட்டேன், திரும்பி வந்தேன். அப்பா 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 அப்பா, வானிற்கெதிராகவும் உமக்கு முன்பாகவும் குற்றம் செய்தேன். உன் மகனேனும் தகுதியற்றேன், உன் மகளேனும் தகுதியற்றேன். அப்பா 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 அப்பா. நம் அனைவரும் கண்களை மூடுவோம். இந்த 40 நாட்கள் நாம் எடுத்திருக்கிற ஒரு முயற்சி, இது ஒரு கன்னி முயற்சியாக கூட இருக்கலாம். நாம் அனைவருமே மனிதர்கள், நாம் பலவீனமானவர்கள். அந்த இதையெல்லாம் நாம் பண்ணாமல் இருக்க முயற்சி எடுக்கிறேன். சில நேரங்களில் நம்மையும் அறியாமல் நம்ம கோவப்பட்டிருக்கலாம். நம்ம எடுத்த அந்த ஒரு முயற்சியில் தோல்வி அடைந்துடலாம். பிரச்சனை இல்லை, மீண்டுமாக முயற்சிப்போம். இயேசு விழுந்தார், மீண்டும் எழுந்து நடந்தார் என்று சிலுவை பாதையில நாம் தியானிக்கிறோம். இந்த 40 நாட்கள் முயற்சி எடுப்போம். இந்த ஒரு காரியத்தை நான் செய்யாமல் இருக்க போகிறேன் ஆண்டவரே. நான் விழுந்து விடுகிற போது, தவறு விடுகிற போது மீண்டும் விழுந்து அதை தொடர எனக்கு அருள் தாரும். தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென். அன்பானவர்களே, ஒரே ஒரு 5 நிமிடம் இந்த நற்செய்தி மற்றும் ஒரே ஒரு உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள ஆசைக்கிறேன். அந்த அப்பா தன் மகனுக்கு சந்திரன் என்று பெயர் வைத்தார். ஒரு போய் சொல்றார், இவனுக்கு சந்திரன் பேர் வச்சிட்டங்க, ஒரே தொல்லையா இருக்கு அப்படின்னார். அப்போ அவர் சொன்னார், இன்னொருத்தர், ஏங்க இதுல என்ன இருக்கு, சந்திரன் நல்ல பேர் தானே அப்படின்னா. இல்லைங்க, 15 நாள் நல்ல பிரைட்டா இருக்கான், 15 நாள் டல்லா இருக்கான், 15 நாள் பிரைட்டா இருக்கான். சந்திரன் தெரியல, 15 நாள் அமாவாசை உங்களுக்கு தெரியும், அதனால 15 நாள் ரொம்ப டல்லா இருக்கான் அப்படின்னார். மனிதனுடைய வாழ்வில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே துன்பங்கள் இருக்கிறது. துன்பங்கள் இல்லாத ஒரு மனித உலகை நம்மால் நினைச்சு பார்க்க முடியாது. அப்படி யோசிச்சு கொண்டிருந்தேன், யாருக்கு இந்த உலகத்தில் துன்பம் இல்லை அப்படின்னா, இன்னும் இந்த உலகிலே பிறக்காதவர்கள், இன்னும் குழந்தையாவே பிறக்கல பார்த்தீங்களா, அவங்களுக்கு துன்பம்னா என்னன்னு தெரியாது. இந்த உலகிலே பிறந்து இறந்து போனவர்களுக்கு துன்பத்தை பற்றி தெரியாது. அவங்க போயிட்டாங்க, செத்துட்டாங்க, அதனால அவங்க அடக்கம் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா உலகிலே எல்லோருக்குமே துன்பம் உண்டு. இதுதான் இன்னைக்கு நற்செய்தி மிக அழகாய். இயேசு தூய ஆவியால் பாலை நிலத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டார். அவர் பாலை நிலத்தில் 40 நாள் இருந்தார். பாலை நிலம் ஒவ்வொருடைய வாழ்விலும், நம்ம ஒவ்வொருடைய வாழ்விலும் பாலை நிலம் இருக்கிறது. பல துன்பங்கள், பல சோதனைகள் நிச்சயமாய் கண்டிப்பாக நம்ம அனுபவி. உலகில் உள்ளவரை துன்பம் இல்லா உலகு இல்லை அப்படின்னு சொல்றான்.
உலகில் உள்ளவரை கடல் போல துன்பங்களை நாம் அனுபவிக்கணும்னு ஒரு பாடல் கூட சொல்லு. அப்போ ஒரே ஒரு விஷயம் தான், இன்னைக்கு இயேசு 40 நாட்கள், ஒரு நாள் இல்லையா, மார்க் நற்செய்தியால் மிக அழகாய் சொல்கிறார், 40 நாட்கள் அவர் சோதிக்கப்பட்டார், சாத்தானால் சோதிக்கப்பட்டார் அப்படின்னு வசனம் சொல்லு. அப்போ இன்னைக்கு நான் நினைக்கிறேன் நம்முடைய வாழ்வில் கூட பல நேரங்களில் பலவிதமான உங்களுக்கு தெரியும், இதே நற்செய்தியை மத்தேயு சொல்லுகிற போது, இதே நற்செய்தியை லூக்கா சொல்லுகிற போது வித்தியாசம், மார்க் நற்செய்தி அப்படின்னு சொல்லவே இல்லை. 3 விதமான சோதனை உங்களுக்கு தெரியும். முதல் சோதனை உணவு. இன்னைக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா உணவு, நிறைய பேருக்கு பிரச்சனை, எல்லாருக்குமே உணவு தான். நம்ம யோசிச்சு, ஆதாம் ஏவாள் காலத்தில் ஒரே ஒரு ஆப்பிளுங்க, அந்த ஆப்பிள் மேலே ஆசைப்பட்டதால் தாங்க அவங்க வாழ்வில் கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை இழந்து போனாங்க. ஈசாயின் மகன் ஏசாயா, யாக்கோப் ஒரே ஒரு கலைய கஞ்சிக்காக ஏசாயா தன்னுடைய சொத்தை அப்பா ஆசீர்வாதம் என்கிட்ட எதுவுமே இல்லைன்ட்டார். யாக்கோப் சொல்ற, என்கிட்ட எதுவுமே ஒன்று ஆசீர்வாதி, என்கிட்ட எதுவுமே, ஈசா சொல்ற என்கிட்ட எதுவுமே இல்லை. யாக்கோப் அடிச்சுட்டு போயிட்டான். அப்பாவுக்கு நல்லா சுவையா கஞ்சிக்காக, உணவுக்காக ஒரு பெரிய ஆசீர்வாதம். இன்னைக்கு நிறைய உணவு பார்த்தா ஐயோ கண்டத்தையும் சாப்பிடணும், வயிற்றை நிரப்பணும். மிக அழகாக சொல்கிறார், ஒரு மிகப்பெரிய 13ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மிகப்பெரிய ஒரு இஸ்லாமிய ஞானி சொல்கிறார், வயிறு தான் உடலில் மிக முக்கியமான பாத்திரமா. எதை நிரப்புகிறோம்? கண்டதை நிரப்புனீங்கன்னா இன்னைக்கு நோய். நான் அவர் சொல்கிறார் தான் இந்த நோன்பெல்லாம் பற்றி நம்ம சிந்திக்கிறோம். வயிறு தான் எனக்கு மிகப்பெரிய பாத்திரம். இப்போ பாத்திரத்தை தண்ணி ஊற்றலாம், குழம்பு ஊற்றலாம், ரசம் ஊற்றலாம், கறியை போடலாம், மீன் குழம்பு, கறி குழம்பு எல்லாம் செய்ய பாத்திரம் இல்லை. எதை இந்த பாத்திரத்தில் நீங்கள் எதை போடுறீங்க என்பதுதான் முக்கியம். அந்த பாத்திரத்தை பல நாட்கள் காலியாக வைத்திருக்கணும் சொல்கிறேன். அப்போ முதல் விஷயம், நீங்கள் நம்ம கூட நாம் கட்டுப்படுத்தும் நாக்க ஐயோ என்னால் 40 நாள் இருக்க முடியாது. ஐயோ நான் சொன்ன போன வாரம் கவுச்சி சாப்பிடாம இருக்க முடியாது. ஐயோ அந்த நாட்டமாவது எனக்கு அந்த வாசனையால் ஏன் இருக்க முடியாது? இருக்கலாம், ஏன் இருக்கக்கூடாது சொன்னா இதுதான். எனக்கு உணவு தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு சோதனையாக மனிதனுக்கு மாறி போகிறார். இரண்டாவது சோதனை அப்படி யோசிச்சு பார்த்தா, இன்னைக்கு நம்முடைய வாழ்வில் பார்த்தீங்கன்னா நிறைய பணம், பொருள், மண்ணாசை அப்படின்னு பொன்னாசை, நிறைய பேருக்கு ஆசை, நிறைய ஆசைகள் தான் சோதனை ஆய்வர். யூதாஸ் இஸ்காரி இயேசுவோடு வாழ்ந்தவர் 30 வெள்ளி காசுக்காகங்க, வெறும் அல்பமான 30, அவர் எவ்வளோ 30 காசுக்காக ஒருத்தானவர் அவர் ஏங்க. இப்போ நீங்கள் இருக்கீங்க ஒருத்தர் சொல்லி நான் ஒருத்தரை பார்த்தேன். அவர் கையில் மோதலாம் போட என்னை பார்க்க ஒரு பையன் வந்தான் கல்யாணத்துக்கு, அவன் ரெடி பண்ணியிருந்தான். அவன் கழுத்தில் ஒரு 5-8 சவரம் போட்டுதான் நினைக்கிறேன். கையில் அப்படியே 5 லட்ச ரூபாய், அவன் 5 லட்ச ரூபாய் வச்சிருக்கான் கழுத்துக்குள்ள. அப்படியே கை மோந்திரம் செயின் அதெல்லாம் கம்பெல்லாம் போட்டுருந்தான், எல்லாம் தங்க தான். சும்மா விளையாட சொன்னேன். 5 லட்ச ரூபாய் ஒருத்தர். அந்த பொண்ணு சொல்லி 5 லட்ச ரூபாய் ஒருத்தையாக. அப்போ இயேசுவை வெறும் 30 வெள்ளி காசுக்கு அல்பமான ஒரு ஆள் காண்டி கொடுத்துட்டான். இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம கூட இந்த பைசா பொருள் நிறைய சேர்க்கணும், நாளைக்கு இருப்போமா போட்டுன்னு போயிடுவோம். இன்னைக்கு காலையில் ஃபாதர் சொன்னா நினைக்கிறேன், சாவு எப்போ வரும் யாருக்குமே தெரியாது, பிறப்பு தெரியும். இந்த நாளில் பிறக்கலாம், டாக்டர் சொல்றாரு இந்த மாதம் உங்களுக்கு டைம் டேட் கொடுத்துருப்பாங்க, அடுத்த மாதம் 15ஆம் தேதி, அடுத்த மாதம் 18ஆம் தேதி நீங்கள் கரெக்டாக பிறந்துடுவீங்க. ஒரு நாள் முன்னாடி பின்னாடி பிறப்பீங்க. இங்கே இருக்க யாராவது சொல்லுங்க நம்ம எப்போ சாவும்? யாராலுமே சொல்ல முடியாது. சாவை பற்றி யாரும் சொல்ல, நாளைக்கு இருப்போம், நாளைக்கு இருக்கு நல்லா தான். இந்த நேற்று பூசை வச்சார் சாமியார், நாளைக்கெல்லாம் போட்டுன்னு போயிட்டாரா? சாவை யாரும். அப்போ நீங்கள் இந்த மண்ணாசை, பொன்னாசை நிறைய சேர்த்து வைக்கணும். என்னத்தை அள்ளின்னு போகிறோம் பாருங்க. அவன் எப்படி நாண்டு கொண்டு செத்தான், வசனம் அழகா சொல்லு. அவன் நாண்டு கொண்டு அந்த காசை தூக்கி எறிஞ்சிட்டான். 30 வெள்ளி காசு, 5 பைசா புரோஜனம் தான் விஷயம். மூணாவது விஷயம், அவன் நிறைய நேரங்களில் இந்த அதிகாரம், இந்த பவர், நான் என்ற எண்ணம், பவர், பதவி, நிறைய பேர் அலையிறாங்க. அதனாலே நிறைய பேர் தூங்குறதே இல்லை. அதை பார்ப்பேன். நிறைய அரசியல் இப்போ வரப்போது பாருங்க. இப்போ தேர்தலுக்காக எல்லாம் கூட்டணி வைக்கிறான். எனக்கு ஒரு எனக்கு சீட்டு கொடு, என்ன அவனாக்கு எம்எல்ஏ ஆக்கு, என்ன எம்பி ஆக்கு. போட்டிகள், பொறாமைகள் இன்னைக்கு அதிகமாக. அப்போ இன்னைக்கு நினைக்கிறேன், எனக்கு ரொம்ப அழகான ஒரு விஷயம். இயேசு வசனம் அழகாய், அவர் காட்டு விலங்குகளை இருந்தால் நிறைய மனிதர்கள் இன்னைக்கு விலங்குகளை போல மாறிதான் அபகரிப்பது, கடிச்சு குதறது. இன்னைக்கு இயேசுவை அவ்வளவு மத்தியில தான் அவருக்கு பெரிய சோதனை. அதுதான் மார்க் நற்செய்தி அப்படிதான் சொல்றேன். ஆனால் இதன் மத்தியிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வசனம் அழகாய் சொல்வது, வானதூதர் அவருக்கு பணிவிடை செய்தனர். இன்னைக்கு நம்முடைய வாழ்வில் நிறைய கஷ்டங்கள், துன்பங்கள்லாம் வரும். இயேசு கெத்செமனி தோட்டத்தில் வேர்வை வைத்த போது வானதூதர் அவரோடு இருந்தார். வசனம் அழகாய் சொல்கிறார். இயேசுடைய பல நிகழ்வுகளில் அவர் கஷ்டப்பட்ட போது, வேதனைப்பட்ட போது, துன்பப்பட்ட போதெல்லாம் வானதூதர் அவரோடு இருந்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்வில் கூட நம்ம அற்புதமான தவ காலத்தின் முதல் ஞாயிறு துவங்குறோம். நம்முடைய வாழ்வு நிறைய துன்பங்கள் வரலாம், கண்டிப்பாக வரும். நீ ஏழை பணக்கார வசதியில் படித்தவன் படிக்கான அதெல்லாம் எல்லாருக்கும் இருக்கு. அப்போ இந்த துன்பத்தை எஸ்கேப் இல்லை, அதை எதிர்கொள்ளணும்.
அதை தாங்கள் வேசி எதிர்கொண்டார். ஆகவேதான் அவருக்கு வலிமையை தம்பை ஊட்டியது எதுனா தூய ஆவியார். எனக்கு நமக்கும் தெம்பூட்டு இருக்கிறார். எனவே நம்முடைய இந்த தவ காலத்தில் நான் சொன்ன சின்ன சின்ன முயற்சிகள், ஏன் கோயிலுக்கு போகிற, தூங்கு, என்ன குடிச்சா என்ன பிரச்சனை இல்லையா, கறி மீன் சாப்பிட்டேன் எவன் கேட்க போகிறான், அதெல்லாம் சும்மா அந்த சாமியார் வேறு வேலை சொல்வார். இன்றைக்கி நிறைய சோதனைகள் நமக்கு வந்துனே இருக்கும். ஏன் வந்து அபகரிக்கலாம், நீங்கள் பார்த்து 10 கட்டையிலே பார்த்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை நாம் சந்திக்குது. அப்போ அதை நிலைத்திருக்கணும் அப்படின்னா ஆண்டவர் காட்டு விலங்குகளைப் போல பல மனிதர்கள் கூட பல நிகழ்வுகள் நமக்கு நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் ஆண்டவர் தூய ஆவியானவர் உடன் இருந்தால் நம்மளும் மேலே இருப்பார். இந்த 40 நாட்களை அவரோடு இணைந்து பயணிப்போம், முயற்சி எடுப்போம். நான் திரும்பி சொல்ல முயற்சி எடுப்போம். எல்லாருக்குமே வந்து விழுந்துருவோம். விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நடக்கக்கூடிய வலிமையை எப்படி இயேசு ஆண்டவருக்கு தூய ஆவி கொடுத்தாரோ அதே தூய ஆவி நமக்கும் தருவார். நம்பிக்கையோடு எழுந்து விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். ஒரு அருளின் காலத்தை, புனித காலத்தை துவங்கி இருக்கிறோம். கடவுள் அன்பு நிறைந்தவர், இரக்கம் உள்ளவர், மன்னிப்பு அளிப்பவர், மனதார நம்மை ஏற்றுக்கொள்பவர். அப்படிப்பட்ட தெய்வத்தின் முன்பாக குழுமி வந்திருக்கிறோம். நம்முடைய உள்ளத்தின் வாஞ்சைகளை, தேவைகளை அவருடைய பாதத்தில் எடுத்து அழிவுகளிலும் அற்புதங்களை நிகழ்த்தும் இறைவா, தவகாலத்தை தொடங்கியுள்ள திரு அவையில் உள்ள அனைவரும் நீர் அளித்த அருள்சாதனைகளின் மேன்மைகளை உணர்ந்து அதன் வழியாக உமது இறையரசை அடைய வேண்டிய மனமாற்றத்தையும் அதற்கான தம் வாழ்க்கை மேற்கொள்ள திறந்த மனதையும் பெற்றிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அனைவருக்கும் தந்தையாகிய இறைவா, ஒரே குடும்பமாக கூடியுள்ள எம் பங்கு மக்கள் அனைவருக்காகவும் வேண்டுகிறோம். தங்களின் அன்றாட வாழ்வில் உம்மை பிரதிபலிக்கவும், பிறர் நலனில் அவர்கள் அக்கறை கொண்டு வாழவும், சோதனைகளை சுகமான சுமைகளாக மாற்ற வார்த்தைகளின்படி வாழ்ந்திடும் மனத்திடனை அவர்களுக்கு நல்கிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நலமானதெல்லாம் நல்கிடும் இறைவா, என் பங்கில் உள்ள சிறுவர் சிறுமியர்கள் அனைவரும் படிப்பிலும் நல்லொழுக்கத்திலும் சிறந்து விளங்க வேண்டுமென்றும், இளைஞர்கள் இளம் பெண்கள் அனைவரும் தங்கள் எதிர்கால வாழ்வை தன் கண்முன் கொண்டு எப்பொழுதும் உமக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழ இத்தவக்காலம் உதவிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அருட்செல்வங்களால் எம்மை ஆசீர்வதிக்கும் அன்பு தந்தையே எம் இறைவா, எம் இளையோர் இயேசுவின் நண்பர்களாக வாழ்ந்து துன்பங்களை கண்டு துவண்டு விடாமல் சோதனைகளை வென்றெடுத்த இயேசுவை மனதில் பதிவு செய்து இத்தவகாலத்தை பயன்படுத்தவும் அதன் மூலம் புது வாழ்வு அடைய வேண்டிய வரன்களை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தனிப்பட்ட தேவைகளுக்காக நாம் மௌனமாக ஜெபிப்போம். இயேசு சோதனைகளை வென்றெடுத்தார். தந்தையுடைய திருவுளத்தை உணர்ந்து கொண்டார். தூய ஆவி அவருக்கு துணை நின்றார். நம்முடைய வாழ்விலும் கூட இந்த 40 நாட்கள் நம்ம எடுக்க போகிற தவ முயற்சிகள், நாம் விட்டுவிட இருக்கிற பல காரியங்களை வெற்றிக்கான அதிலிருந்து வெளிவருவதற்கான சக்தியை தர ஆண்டவர் உடன் இருக்கிறார் என்று நம்புவோம். அன்பு தந்தை இறைவா, அருமையான இந்த நாளுக்காய் கண்டு செலுத்துகிறோம். தவ காலத்தில் முதல் ஞாயிறாக இன்று மது வார்த்தைகள் வழியாக எங்களோடு நீ உறவாடி இருக்கிறேன். மது வார்த்தைகள் எங்களுக்கு தெம்பூட்டி இருக்கிறது. நாங்கள் இந்த 40 நாட்களும் உமது கட்டளைகளை கடைபிடித்து உமது வழியில் நடக்க எங்களுக்கு அருள் புரிகிறார். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாய் நம்ம இறைஞ்சும் என்று ஆடுகிறோம். காணிக்கை பாடல்.
அற்புதமான இந்த தெய்வீக திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை காணிக்கைகளையும் திருமண் கொண்டு வந்து புனிதமிக்க அருள் அடையாளமாக கொண்டாட்டத்தை நாங்கள் இன்று துவங்குகின்றோம். இவற்றை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க எங்களுக்கு நீ அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து 40 நாட்கள் இவ்வுலக உணவை தவிர்த்து ஒன்னான் ஒன்றுக்கு உரு கொடுத்து அதை புனிதப்படுத்தினார். மேலும் தொடக்கத்தில் தோன்றிய பாம்பின் மாய கவர்ச்சிகள் அனைத்தையும் அவர் தோற்கடித்து தீமையின் ஆட்சியின் மீது வெற்றி கொள்ள எங்களுக்கு கற்பித்தார். அதனால் பாஸ்கா மறை நிகழ்வை தகுதியான மனதோடு கொண்டாடி இறுதியாக முடிவில்லா பாஸ்காவுக்கு கடந்து செல்ல துணை புரிவீராக. ஆகவே வானக தூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பணி செய்து முடிவின்றி பாடுவதாவது.
ஆண்டவரே, நிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகள் அனைத்தையும் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவைங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை விட்டு தம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அவர் அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், எனது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே உணவருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமாக்க நன்றி கூறி நம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அதனை அளித்து அவர் கூறியதாம், அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், என் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் கிறிஸ்துடைய இறப்பினையும் உயிர்ப்பின் மடைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீன்படிக்கும் கிண்ணத்தை நமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமன்று வாக்கு ஓடியும் புரிய தகுந்தவரை ஏற்றுக்கொண்டு நமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்து உடலிலும் மத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியான ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் வென்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்திடும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், என் பேராய ஜார்ஜ், எல்லா திரு நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவு பெறச் செய்திடும். கண்களை மூடுவோம், ஆண்டவருக்கு நன்றி செல்வோம். இந்த தவ காலத்தை நாம் கடந்த புதன்கிழமை திருநூற்று புதனோடு கூட துவங்கினோம். மனிதனே, நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்று சொல்லி நம்முடைய நெற்றிகளில அந்த திருநூற்றாண்டு பூசப்பட்டது. மண்ணாக மட்கி போகிற மனிதர்களாகி நாம் நிறைய நன்மைகளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் எத்தனையோ விதமான துன்பங்களையும் சோதனைகளையும் கடந்து வர வேண்டி இருக்கிறார். சொன்ன உணவு ஒரு பிரச்சனையாக, அதில் இருக்கிற ஆசைகள், நிறைய ஆசைகளை இன்னைக்கு வளர்த்து கொண்டு பணம், பதவி என்று பொருட்கள், இப்படி என்று நிறைய விஷயங்களில் இன்னைக்கு மனிதனுடைய மனம் அலை பாய்ந்து கொண்டு இருக்கிறார். அதனால் இன்னைக்கு நிறைய துன்பங்களை நாம இன்று வருவித்துக் கொள்கிறோம். அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். இந்த 40 நாட்கள் இந்த சிலுவையில் அறைந்திருக்கிறோம். இயேசு நமதுக்கான கடன் பத்திரத்தை அடித்து ஆணி அடித்து அறவே ஒழித்து விட்டார் என்று வாசிக்க கேட்டோம். நம்ம முயற்சி எடுப்போம். நான் சொன்ன மாதிரி ஆசை இல்லாத மனிதன் இந்த உலகிலே இல்லை. அப்படியான தேவையில்லாத ஆசைகளை அதிகமாக வளர்த்து கொள்வதால் தான் இன்னைக்கு நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகளும் மன குமுறல்களும் காயங்களும் என்று ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறார். எனவே தவ காலத்தில் நம்ம சின்ன முயற்சி எடுக்கலாம். நம்ம எடுக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன தவ நிச்சயமாக நம்முடைய வாழ்வை செம்மைப்படுத்தும். இது அழகாய் சொல்கிறார், மனிதன் தனக்குள்ளே செல்கிற ஒரு நீண்ட பயணம் தான் தனக்குள் செல்கிற பயணம். இந்த நாட்களில் நம்ம உள்ளுக்குள்ளே போகணும். இயேசு தனித்திருந்தார், 40 நாட்கள் தனித்திருந்து ஜெபித்தார். அதான் அவருக்கு நிறைய வலிமை கிடைத்தது. தனித்திருப்பது நம்முடைய பலவீனம் என்ன, பலம் என்ன, நம்முடைய குறை என்ன, நம்முடைய நிறை என்ன என்பதெல்லாம் தெரியும். இயேசு ஜெபித்தார், பல மணி நேரங்கள் ஜெபித்தார்.
வலிமையை வல்லமையை பெற்றுக்கொண்டார். இன்னைக்கு நீங்களும் கூட 40 நாட்கள் ஜெபத்தில் அதிகமான நேரத்தை செலவழிப்போம். நம்மிடம் இருக்கிற தேவையில்லாத அந்த அழுக்குகள் கலை தெரிவோம். அதற்கான அருளை ஆண்டவன் தரும்படியாய் வென்றான். இந்த நாளுக்காக நன்றி செல்வோம். இன்று பிறந்த நாள் திருமண ஆண்டு விழாக்களை கொண்டாடும் அத்தனை பேருக்கா, நம்முடைய ஜெபங்கள் கேட்ட யாவருக்கா, பலவிதமான உடவுள்ள நோயினால் பாதிக்கப்பட்டிருக்க அனைவருக்கா, இதோ இந்த திருப்பலியில் கலந்து கொண்டு ஜெபிக்க நம்ம ஒவ்வொருவருக்கா, குறிப்பாக இந்த 10ஆம் 11ஆம் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத இருக்கிற மாணவிகளுக்கா, இன்னும் பல விதமான தேவைகளோடு இந்த திருப்பலியில் கலந்து ஜெபித்துக் கொண்டிருக்க உள்ளத்தில் இருக்க ஒவ்வொருடைய வாஞ்சைகளுக்காகும் என்றான். உயிர் தெழுவம் என்ற எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் சகோதர சகோதரி பிறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூறும் திருமுகவழியில் ஏற்றெழுமின் அனைவர் மீது இரக்கமாயும் கடவுளின் கன்னிதாயான பிரதிமிக்க மரியாள் ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான பிரதி யோசேப்பு, நமது வங்கியின் பாதுகாப்பு தந்தையுமான பிரதி அந்தோனியா, புனித திருத்துதர்கள் தோமா, அன்னை திரேசா, அல்போன்சா, தீவ சகாய், இவ்வுலகிலே நமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தீத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையை தூயாவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இயேசு சோதிக்கப்பட்டார், சோதனைக்கு உட்படுத்தப்படவில்லை, மாறாக அதை வெற்றி கொண்டார். காரணம், அவர் கடவுளோடு இணைந்திருந்தார். கரங்களை விரிப்போம், கண்களை மூடுவோம். இயேசு கற்பித்த அற்புதமான ஜெபத்தை இணைந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடரிடம் என்றாலும் இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து இப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இளமாய் இருப்போமா. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரம்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதருக்கு மொழிந்தவரே, என் குற்றங்களை, குறைகளை, பாவங்களை, பலவீனங்களை எல்லாம் பாராமல் ஆண்டவரே நம்முடைய பாத தண்டையிலே வந்து குழுமியிருக்கிற நம்முடைய விசுவாச நம்பிக்கை கண்ணோக்கி பார். எங்கள் யாவரும், எங்கள் குடும்பங்களுக்கு, பங்கு சமூகத்திற்கும், நாட்டிற்கும், உலகத்திற்கும் அமைதியும், நிம்மதி, ஒற்றுமையும், சமாதானத்தையும், நிறைவையும், மகிழ்வையும், இரக்கத்தையும், மன்னிப்பையும், சுகத்தையும், நலத்தையும் தந்துள்ள திருவிடம் கொள்கிறான். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செலுத்துகின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவரே செல்கிற அன்பின் அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உயிருள்ள இறைவனின் திருமகனை தந்தையின் திருவுடப்படி தூய ஆவியார் ஒத்துழைப்பார் உமது இறப்பின் வழியாக உலகிற்கு வாழ்வழித்தவர இந்த புனிதமிக்க உடலால் மத்தத்தால் உடைய எல்லா விதமான குற்றங்கிருந்தும் தீமை அனைத்தும் எங்களை விடுவித்து நாங்கள் என்று உடைய கட்டளைகளை கருத்துரைக்க செய்திடும். நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதேயும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
இவரே உலகின் பாவங்களை போக்குகிற இறைவனின் செம்மறை. இவரோடு சேர்ந்து பயணிக்க அழைப்பு விடுகிறார். வலிமையை சக்தியை தர தன்னையே விருந்தாய் படைக்கிறார். விருந்துக்கு அழைக்க பெற்றிருக்கிற அனைவருமே பெரு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தொளி வர நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தம் நம் அனைவரையும் காத்து நமக்கு நிலை வாழ்வை அளிப்பதாக. ஆமென். நல்ல
கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தி அருளும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டி அருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவி அருளும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றி அருளும். ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவி சாய்த்தருளும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்தருளும். ஆமேன். ஜுபிலி ஜெபம். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் என் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையையும் தூத்தை எதிர்நோக்கி திருப்பயணிகளாகிய எம்மில் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுவதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். நம்மளுடைய இந்த ஜப காலத்தின் முதல் ஞாயிறு 21 புதன்கிழமை பொழுது பீட்டர் தமையான் 22ஆம் தேதி வியாழக்கிழமை திருத்தூதர் பேதுருவினுடைய தலைமை பீடம் 23ஆம் வெள்ளிக்கிழமை பொழுது போலிகார் ஆயர் மறை சாட்சி. கடந்த வாரமுடைய பங்கிலே நம்முடைய மரியாயை சேனையினர் அனைவருமாக இருந்து மரியன்னை மாநாடு அப்படி ஒரு மாநாடை தாய் அன்போடு கொண்டு உறவு என்று கடந்த வாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆலயம் முழுவதுமே ஒரே ப்ளூ கலரில் அன்னையினுடைய இதெல்லாம் சாரிலாம் கட்டிக்கிட்டு பல பங்கிலிருந்து ஒரு 950 பேர் இந்த ஆலயம் முழுவதுமாக காலை 9 மணிலிருந்து மாலை 5 மணி வரை எங்கள் அன்னையை பற்றிய அற்புதமான சிந்தனைகளும் அன்னையை பற்றிய திருப்பலிகள் மற்றும் அநேக காரியங்கள் நடைபெற்றது. வந்திருந்த அருமையான தந்தையர்கள் நம்முடைய பங்கில் இருக்கிற மரியாதைய பணிகளை அப்படி மெச்சிட்டு போயிருக்காங்க. அதில் கூட நம்முடைய மலருடைய நினைவாக மலரும் கூட வெளியிட்டு அனைவருக்கும் விருந்தளித்து அந்த நாள் காலை 9:30 மணிலிருந்து மாலை 5 மணி வரை மிக அற்புதமான ஒரு என்ன சொல்லுவாங்க மரியன்னையோடு இணைந்து பயணித்து நிறைய பேர் சொல்லுவாங்க. தனிப்பட்ட முறை ரொம்ப தூயவே இல்லை, போரே இல்லை, ரொம்ப நல்லா போச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு பல நல்ல உள்ளங்கள், அதாவது கும்பிசியம் மற்றும் பிரசிடியம் இப்படி என்று பல நிலைகள் இருக்கிற பல நல்ல உள்ளதுக்காக அதிகமாக உழைத்திருக்கிறார்கள். அதோடு கூட இன்னும் நிறைய நல்ல உள்ளங்கள் தாராளமாக உதவி செய்திருக்காங்க. அத்தனை பேருக்கும் ஒரு பலத்த ஒரு கரவழி கொடுத்து அவருக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். இன்று மதியம் 3 மணிக்கு கொமிசை கூட்டமாக நடைபெறும். எனவே குழுவினர்கள் அந்த உறுப்பினர்கள் தவறாது கலந்து கொள்ளுங்களை அன்போடு அழைக்கிறோம். இன்றைய இந்த வழிபாடை மிக அற்புதமுள்ள விதத்தை சிறப்பித்த அப்போஸ்தலர் ஆக்கினி மாதா பிரசை சேர்ந்த சேனையர்களுக்கு ஒரு பலத்த ஒரு கரவழி கொடுத்து அவருக்கு நம்முடைய நன்றிகளும் பாராட்டுகளும். அடுத்த வார ஞாயிறு திருப்பலி ராணி மரியா அன்பித்தை சேர்ந்தவர்கள் சிறப்பிப்பார்கள். நம்முடைய பங்களை இந்த ஆண்டு கருணை பொங்கும் கடவுளும் மாறுங்கள் அப்படின்னு சொல்லி 40 நாட்கள் தவ காலத்திற்கான தவ முயற்சிகள் அனைத்து நிகழ்ச்சியை கொடுத்திருக்கிறோம். நிறைய பேர் பார்த்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஆகவே இன்று நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு சிலுவை வழிபாடை நாம் நிறைவு செய்திருக்கிறோம். இன்று சரியாக ஒரு 9:45 மணிக்கு நம்முடைய இப்பொழுது திருமுழுக்கு யோவான் மறைவட்டம், நம்முடைய மறைவட்டம் மறை மாவட்டத்தில் மறைமட்டம் 12 பங்குகளை உள்ளடக்கியது. நம்முடைய இளையோருக்காக மறைவட்ட அளவிலே ஒரு தியானத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம். நம்முடைய பங்குல தான் நடைபெறுகிறது. ஒரு 150 பிள்ளைகள் ஆண் பெண் ஆகியவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். காலை 9:45 மணிக்கு சிலுவை பாதை, அதைத் தொடர்ந்து அவர்களுக்கான ஆராதனை, பாப சங்கீதம், தியான மறைவுரைகள், அதைத் தொடர்ந்து திருப்பலி, அதோடு கூட மதியம் உணவளித்து மதியத்தோடு இந்த தவக்காலம் தியானம், இந்த இளையோருக்கான தியானத்தை நாம் நிறைவு செய்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் அதை வழி நடத்துகிறார். எனவே மீண்டுமாக நிறைய பிள்ளைங்க இருக்கீங்க, எனக்கு தெரியும். இப்படியான ஒரு வாய்ப்பை நம்ம உருவாக்கி தருகிற போது இதை பயன்படுத்தி கொள்ள முயற்சி செய்யுமாறு உங்களை அன்போடு அழைக்கிறோம். அவ்வாறு வருகின்ற 25ஆம் தேதி தவக்காலத்தின் 2ஆம் ஞாயிறு நாம் கடந்த ஆண்டை போல இந்த ஆண்டு பாத யாத்திரை மேற்கொள்கிறோம். திருப்பலிகள் வழக்கம் போல நடைபெறும். திருப்பலி எந்த மாற்றமும் இல்லை. எனவே வழக்கம் போல திருப்பலி நடைபெறும். பாத யாத்திரை நம்ம பக்கத்தில் இருக்கிற முகப்பேர் புனித அந்தோனியார் ஆலயத்திற்கு நாம் நடைபயணமாக செல்ல இருக்கிறோம். நம்முடைய பேராயர் கூட கடந்த முறை நடந்த கூட்டத்தை தான் சொன்னார். முடிந்த அளவு பக்கத்திற்கு ஆலயங்களுக்கெல்லாம் செல்லுங்கள், நடைபயணமாக திருப்பயணமாக செல்கிற போது இதுவே மிகப்பெரிய ஒரு சான்றாக அமையும். இதை நம்ம கடந்த 2 ஆண்டுகளாக செய்து கொண்டு இருக்கிறோம். ஆகவே இந்த ஆண்டும் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2 மணிக்கு கொளுத்துற வெயிலில் போகணும்.
சரியா? எனவே 2 மணி நேரம் 2 மணி 2:30 மணிக்கு சாப்பிட்டு போய் தூங்கிடாதீங்க. எனவே 2 மணிக்கு இந்த பாத யாத்திரை அடுத்த வாரம் நடைபெறும். நம்ம வந்து பக்கத்தில் இருக்கிற பக்கம் கொஞ்சம் அப்படியே ஒரு 1 மணி நேரம் ஆகும் நினைக்கிறேன், 2 மணி நேரம் ஆகும். எனவே நம்ம வந்து நடந்து ஜெபமாலையை ஜெபித்து கொண்டு சிலுவை பாதையை ஜெபித்து கொண்டு பாடல்களை பாடிக்கொண்டு சிலுவையை சுமந்து கொண்டு செல்ல இருக்கிறோம். நம்முடைய மரியாதை சினை ஜெபக்குழு இளையோர் என்று அத்தனை பேரும் இதை வழி நடத்துவார்கள். எனவே மீண்டுமாக மதியம் 2 மணிக்கு துவங்கி 5 மணிக்கு நம்ம வந்து அந்த அந்தோனியார் ஆலயம் முகப்பேர் அந்தோனியார் ஆலயத்து கடைசி நிலையை நாம் அங்கே தியானித்து உங்களுக்கு தேநீரும் ஸ்நாக்ஸும் ஏற்பாடு செய்திருக்கிறோம். எனவே இதில் அநேகர் கடந்த ஆண்டு 450 பேர் 500 பேர்கிட்ட வந்தால் நினைக்கிறேன். எனவே இந்த ஆண்டும் நீங்கள் குடும்பமாக இந்த தவக்கால பாத யாத்திரையில் நேரத்தோடு வந்து கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறோம். அப்புறம் 3ஆம் தேதி, இது மிக முக்கியமான விஷயம், நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், தவக்கால திரு யாத்திரை. நம்முடைய பங்கிலிருந்து நம்ம வந்து இந்த பக்கம் அச்சரப்பாக்கம், அதை தொடர்ந்து மேல் சித்தாம்பூர், அதை தொடர்ந்து செஞ்சி, அப்புறமா திருவண்ணாமலை, அதை தொடர்ந்து காட்டுக்கோயில் என்று அந்தோனியார் மிக அற்புதமான பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் இருக்குது. காட்டுக்கோயில் விருது விளங்கினால் அந்த ஆலயத்துக்கு 5 ஆலயங்கள். ஆகவே நீண்ட தூர பயணம், சரியா? ஆகவே பஸ் கட்டணம்லாம் நான் சொல்லிட்டேன், எவ்வளோ பேசி பார்த்த முடியல. ஆகவே பஸ் கட்டணம், காலை உணவு, மதிய உணவு, காலை மோர் தேநீர், மாலை தேநீர், ஸ்நாக்ஸ், தண்ணி பாட்டில், இப்படி என்று அனைத்து உள்ளடக்கி ஒரு நபருக்கு 750 ரூபா சொல்லியிருக்கேன். தயவுசெய்து சில அன்பிகளுக்கான பணத்தை கலெக்ட் பண்ண சொல்லிக்கிட்டு நினைக்கிறேன். சில பேர் இன்னும் தொடங்கலை. எனவே இந்த திரு யாத்திரையில் கலந்து கொள்ள விரும்ப கடைசி தினம் காத்திருக்கூடாது. 28ஆம் தேதி கடைசி, அதுக்கப்புறம் நான் பேர்லாம் வாங்க மாட்டேன். ஏன்னா அதுக்கான பேருந்துகளை புக் பண்ணும், சாப்பாடு ஏற்பாடு பண்ணும், மற்ற வேலைகளை நாம் முன்கூட்டியே தயாரிக்க வேண்டி இருக்கிறது. எனவே இந்த திரு யாத்திரை பயணிப்பவர்கள் தயவுசெய்து அன்பிய பொறுப்பாளர் வழியாக அல்லது தனிப்பட்ட முறையில் நம்முடைய உதவி பகுதியிலும் பெயர்களையும் அன்பியத்தின் பெயர்களையும் பணத்தையும் கொடுத்து பதிவு செய்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவ்வாறு வெளியிலிருந்து வெளி பங்கிலிருந்து வருகிறவங்க கூட நீங்கள் வரலாம். உங்களுடைய பெயர்களையும் அதற்குரிய பணத்தையும் செல் நம்பரையும் உதவி பகுதியிலும் பதிவு செய்து கொள்ளுங்கள். அவ்வாறு நான் சொன்னது போல சிறு பிள்ளைகள் 3 வயது உள்ள குழந்தைகளுக்கு நம்ம சீட்டு தரமாட்டோம், நீங்களே மடியில் உட்கார வச்சுக்கணும். அதுக்கு மேலே இருக்கும், ஏன்னா ஒரு வண்டியில் 50 சீட் தான் இருக்கும். நீங்கள் ஒரு சீட்டு வாங்கிட்டு 2 பேர் உட்காந்துன்னா கஷ்டமாயிடும். எனவே தயவுசெய்து குழந்தைகளுக்கு 600 ரூபாய் பதிவு செய்திருக்கும். எனவே அதையும் கொடுத்து, சப்போஸ் குழந்தையை கூட்டி வருந்தால் அதற்குரிய பணத்தை கொடுத்து பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நான் சொன்ன மாதிரி நீண்ட தூர பயணம் சீக்கிரமாக போகணும். 5:45 நான் அடுத்த வாரம் அதை பற்றி சொல்லுவேன். 5:45 மணிக்கு நம்ம கிளம்பணும். அப்போ தான் வந்து நைட்டு எப்படியும் 8:45 வந்து சேர முடியும். எனவே நீண்ட பயணம், ஒரு 240 கிலோமீட்டர், 450 கிலோமீட்டர் வந்து நம்ம சென்று வர வேண்டியிருக்கிறது. எனவே தயவு செய்து முடிந்த அளவுக்கு இந்த திரு யாத்திரை கலந்து கொள்பவர்கள் பெயர்களையும் அதுக்குரிய பணத்தையும் கொடுத்து முன்கூட்டி பதிவு செய்துங்கள். நேரத்தோடு வருங்க. இதை பற்றிய விவரங்களை அடுத்த வாரம் உங்களுக்கு அறிவிப்போம். அவ்வாறு கூட நம்முடைய பங்கில் தவக்கால தியானத்தை ஏற்பாடு செய்து ஒவ்வொரு ஆண்டும் தவக்கால தியானத்துக்கு என்று பல சபை குருக்களை நாம் அழைத்து வருவது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். இந்த ஆண்டு நம்ம மத்தியிலே கப்புச்சியன் சபை குருக்கள் இவர் தியானத்துக்கு என்று தங்களை அர்ப்பணித்தவர்கள் திருச்சியில் இருக்கிறார்கள். நம்ம மத்தியிலே ஒரு 5 குருக்கள் வருவதாக சொல்லியிருக்காங்க. இதை பற்றிய விவரங்களை உங்களுக்கு அறிவிப்போம். வருகின்ற 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:30 மணியிலிருந்து 16ஆம் தேதி சனிக்கிழமை மாலை இந்த தியானமானது நிறைவு பெறும். மாலை 5:30 மணிலிருந்து 8:30 மணி வரை தியானமானது நடைபெறும். தியானத்தில் தியான மறைவுரைகள், திருப்பலிகள், நற்கருணை ஆராதனைகள், குணமளிக்கும் வழிபாடு என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குழுவினருக்காக செய்வார்கள். எனவே அவர்கள் வீடுகளை கூட சந்திப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. இதை பற்றிய விவரங்களை உங்கள் அன்பிய பொறுப்பான வழியாக உங்களுக்கு அறிவிப்போம். காலையில் 6:30 மணியிலிருந்து 8 மணிக்குள்ளாக உங்களுடைய வீடுகளை வந்து அவர்கள் சந்திப்பார்கள். எந்தெந்த அன்பத்துக்கு எப்போ போகிறாங்க என்பதை எல்லாம் உங்களுக்கு முன்கூட்டியே அன்பிய பொறுப்பாளர் வழியாக அறிவிப்போம். எனவே தவக்கால தியானம் சிறப்பாக நடைபெற, பயனுள்ளத்தில் நடைபெற உங்களுடைய ஜெபங்களில் நினைவு கூற உங்களை அன்போடு அழைக்கிறோம். அவ்வாறே நம்முடைய பங்கில் இந்த ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம சிறுவை பாதை நடத்தி கொண்டு இருக்கிறோம். எனவே இந்த 2வது சிறுவை பாதை வருகிற வெள்ளிக்கிழமை நேரத்தோடு நாம் துவங்குகிறோம். உங்களுக்கு தெரியும், 6 மணினா 6 மணி தான். 5:30 மணிக்கு ஜெபமாலை, 6 மணிக்கு சிலுவை பாதை, அதோடு கூட திருப்பலி, நற்கருணை ஆராதனை 8 மணிக்குள்ள நாம் நிறைவு செய்ய இருக்கிறோம். எனவே நேரத்தோடு வந்து கலந்து கொள்ளுங்கள். தவ முயற்சியுடைய மிக முக்கியமான என்னை பொறுத்து நான் சொல்வேன், கரிமீனோட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். வழிபாடுகளுக்கு நேரத்தோடு வரணும். எப்போ இந்த 40 நாளாவது முயற்சி எடுக்கலாம்.
அதனால் தயவுசெய்து கொஞ்சம் நேரத்தோடு வந்து திருநீரில் கலந்து கொள்ளுங்கள். அவ்வாறே நான் அறிவித்தது போல வருகின்ற செவ்வாய்க்கிழமை நம்முடைய பங்குல புதிப்பாக எல்லாருமே அரசு பொது தேர்வு இருக்கிற மாணவர்களுக்கான சிறப்பு ஜெப வழிபாடு ஏற்பாடு செய்திருக்கிறோம். 10ஆம் வகுப்பு 11ஆம் 12ஆம் வகுப்பு படிக்கிற மாணவ கண்மணி அத்தனை பேருக்கும் செவ்வாய்க்கிழமை அந்தோடைய நாள். எனவே அன்று மாலை நடைபெறுகிற திருப்பலி அதை தொடர்ந்து நடைபெறும் நற்கருணை ஆராதனையில் இப்பிள்ளைகளுக்காக சிறப்பு வழிபாடு அருள் தந்தை ஆச்சரியம் அவர்கள் நம்ம மத்தியிலே வருகை தர இருக்கிறார். எனவே தெரிந்த நம்ம பிள்ளைகள் மட்டும் இல்லை, வேற பிள்ளைகளாக இருந்தாலும் பரவாயில்லை, அனைவரையும் கூட்டிக் கொண்டு வாருங்கள். அவர்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். நல்ல முறையிலே தேர்வு எழுதி நல்ல மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற அவர்களுக்காக தொடர்ந்து மன்றாடுவோம். அவ்வாறே நம்முடைய பங்கள இந்த தவ காலத்தை முன்னிட்டு உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் காலை 6 மணிக்கு திருப்பலிக்கு முன்பாக நற்கருணையானது நிறுவப்படுகிறது. 6:25க்கு நற்கருணை ஆசீர்வாதம், அதைத் தொடர்ந்து சிறப்பு திருப்பலியும், அதைத் தொடர்ந்து குறுகிய சிலுவை பாதையும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே அத்தனை நிகழும் நீங்கள் வந்து கலந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். அவ்வாறே கூட தவ காலத்திற்கான உயிர்ப்பின் பெருவிழாவுடைய காணிக்கை கவர்கள் இருக்கிறது. ஏன்னா நிறைய பேர் சொன்னாங்க, நீ கடைசியாக கூட்டிக்கிறீங்க, இதுக்கடுத்து வாங்குறதுக்குள்ள ஈஸ்டரை முடிஞ்சிச்சு அப்படின்னாங்க. எனவே கவர்கள் வெளியில் இருக்கிறது. அன்பிய பொறுப்பாளர்கள் அதை பெற்றுக்கொண்டு செல்லுமாறு உங்களை அன்போடு அழைக்கிறோம். கடைசி ஜபத்திற்காக எழுந்திருப்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரை புத்துயிர் தரும் விண்ணகவினால் எங்கள் நம்பிக்கை ஊட்டம் தரவும் எதிர்நோக்கு வளரவும் அன்பு உறுதி அடையவும் உமை வேண்டுகிறோம். அதனால் உயிருள்ள உண்மையான உணவாம் கிறிஸ்துவை நாங்கள் ஆர்வத்துடனான கற்றுக்கொள்வதோடு உமது வாய் நின்று புறப்படுகிற எல்லா வார்த்தைகளாலும் ஆண்டிட ஆற்றல் பெறுவமாக. எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாகவே உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது.
இயேசுவின் மதுரமான திருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாயின் மாசற்ற திருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். என் பங்கின் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசியப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புனிதர் புனிதைகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க.